வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு கார்த்திகை தீப ப்ரிப்ரேஷன் தான் பார்க்கணும். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு 5 மணிக்கு டிவியில் நேரடி ஒளிபரப்பில் அந்த கார்த்திகை தீப வர்ணனை திருவண்ணாமலையிலேருந்து போட்டாலும் அதை வச்சுட்டு வாழைக்காலாம் ரெடி பண்ணி கழுவி மஞ்சள் பொங்கல் இட்டு அப்புறம் மாவிளை தோரம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பெரிய பையன் எண்ணெய்லாம் ஊற்றி தீயெல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணேன்னு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சின்ன பையனும் தீபம் ஏற்றும் போது ஹெல்ப் பண்ணேன். தீபம்லாம் ஏற்றி அம்மா சின்ன கோலம் போட்டேன். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் அவனுங்க 2 பேரும் ஜெம்பெடுத்து இலையை வச்சு கீழே வளர்த்து வச்சுட்டு வந்துட்டானுங்க அழகாக. இது கோலத்துக்கு மட்டும் நான் வச்சேன், அவங்க அந்த ஆடை வைக்க மாட்டாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே இல்லாமல் அவங்களே வச்சுட்டானுங்க. அந்த வர்ணனையை கேட்டுக்கிட்டே எல்லாம் போனோம். கோவிலில் நம்ம தீபம் ஏற்றும் போது மலையில் 6 மணிக்கு சரியாக நம்ம வீட்லையும் வளர்க்க வச்சுட்டோம். சூப்பராக ஏற்றி வச்சுட்டு உடனே வீடியோ எடுத்து அக்காவுக்கு அனுப்பிச்சாச்சு. எப்பவுமே சிங்கிள் அக்காவுக்கு பெட்ரூம், பின்வாசல், பாத்ரூம் மண்டை எல்லாம் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி கிருத்திகைலாம் வெளியே போனேன். கிருத்திகைக்கு படையெல்லாம் போட்டு சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் மதியம் போல் கிளம்பி திருவண்ணாமலைக்கு போய்ட்டு கிரிவலமும் போயிட்டு வந்துட்டோம். இது கிரிவலம் போனப்போ அங்கே இருக்க சீரியல்ஸ் லேட்டுங்க போயிட்டு சண்டே மார்னிங் வீட்டுக்கு வந்தாச்சு. பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க.